வேணும். 3 கிலோவுக்கு நான் எங்கடி போவேன்? நீ ஒத்த ஆளு தானடி. நாங்கள் குடும்பத்தோட இருக்கவளே 1 கிலோ தாண்டி வாங்கினேன். என்ன ரோட்டனே? ஏய் கேள்வி மறந்துட்டியா? கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் காட்டுட்டா. தம்பி, நான் இந்த ரோஸ் கலர் பொண்ணுக்கு 4 கிலோ மீன் போடுப்பா. நல்ல வியாபாரிங்க வந்திருக்கீங்க மேடம். 4 கிலோ என்ன, 4 கிலோ வாங்கினா 1/2 கிலோ ஃப்ரீயா தருவோம். அந்த பிரியா போடுறது என்கிட்ட போட்டு 4 கிலோ அவகிட்ட போடியா. ஏய் தம்பி, மீன்கார தம்பி, மீனை போட்டு என் வண்டியில வந்து வை வா. மேடம் உங்களுக்கு மீன் வேணாமா? ஏய் எடுபட்டவனே, உன் கடைக்கு வந்து எல்லாம் என் கிளாஸ்ல ஏன்டா அப்படி பண்றீங்க? அவ சொன்னதை செய்யுத, நான் வரேன்டா. எங்க பெரிய தலைக்கட்டு வந்து மீன் வாங்காம போகுது. எனக்கும் வேணாம், வாய மூடிய கொஞ்சம். ஹலோ மேடம் மேடம் மேடம், வாங்கிட்டு போங்க மேடம். யோ கூவி கூவி கூப்பிட்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. உன் மீனே வேணாம் அப்பயா. இன்னைக்கு நல்ல வேட்டைதாக்கா. மீனை நல்லா பொரிச்சு நல்லா 4 நாள் வச்சு திங்கணும், ருசியா இருக்கும். ஏய் அம்மா, சொல்லும் போதே நாறுது சாமி. 4 நாள் வச்சு திம்பால அந்த நார குரங்கு. ஏய் ஏக்கா, அதெல்லாம் உனக்கு தெரியாது. உப்புல போட்டு நான் ஊற வைப்பேன். கருவாட்டு கூட ஆக்கி 1 மாசம் கழிச்சு திம்பேன். உனக்கு என்னடி? ஏய் ரோட்டனே, பாதிக்கப்பட்டவன் நானு. என் காசுல மீன் வாங்கிட்டு போனேன், அதை மறந்துடாத. ஏய் கிழவி, நீ என்ன பண்ணணும் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஏய் வேணாண்டி, இன்னும் 2 கிலோ மீன் கூட நான் வாங்கி தரேன்டி. இந்த மாதிரிலாம் சொல்லி அசிங்கப்படுத்தாதடி. அந்த பயம் இருக்கட்டும் கிழவி. எனக்கு அது சீக்கிரட்டு எனக்கு தெரியாம அவளும் சொல்லி மிரட்டா, நீங்களும் பயப்படுறீங்க. ஐயோ அக்கா என்னாச்சு? ஏய் கிழவி, மீன் கூட இதையும் தூக்கிட்டு போயிடுவேன். எந்திரி நடிக்காம. அது அந்த பயம் இருக்கணும் கிழவிக்கு. ஒன்றும் இல்லை ஹைடி, வைக்கணும் சீக்கிரம் போகலாம். வெயில் கண்ணை கூச்சுது. ஏண்டி எல்லாரும் நிக்கிறீங்க? வாங்க போலாம். ஏய் வெயிட் பண்ணு, கை வலிக்குது. சத்த நேரம் உட்காந்துட்டு போலாம். நெட்ட கொக்கி 4-8 வச்சு ஓடிட்டா. சரி நடக்கடி போகலாம். செத்த நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ வீட்டில் போயிட்டு 4 மீன் பொரிச்சு கொடுத்தா தாண்டி என் பிள்ளைங்க திங்கும். அம்மா எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? ஆமாக்கா, நீ சொல்றது சரிக்கா. என் பிள்ளைங்க கூட எதிர்பார்க்கும். என் பையன் இருக்கான் பாரு, மீன் முள்ளோட திம்பா. ஏய் ஆமா, என் வீட்டுல கூட என்னோட பூனை கத்தும். எங்க வரலையான்னு கேட்கும். சீக்கிரம் வாங்க போலாம். ஏய் பூனைக்கு மீன் வாங்கிட்டு போற, மனுஷர்களுக்கு இல்ல ரோட்டன். ஏய் உனக்கு என்னடி பாராட்ட? பொத்திக்கிட்டு போடு. ஏய் சீ மூதேவி, உங்ககிட்ட மனுஷன் பேசுவாங்களா? ஏய் போங்கடி எல்லாரும் அவங்க வீட்டுல போயிட்டு மீன் பொரிச்சு தின்னுட்டு நாளைக்கு வாங்கடி. குட் பாய் எல்லாருக்கும். ஆமா எல்லாருக்கும் பாய்ங்க. வீட்டில் போயிட்டு நாங்களும் மீன் ஆக்கி திங்கணும். நீங்களும் போய் சாப்பிடுங்க. பாய். மீன் போய் பொரிச்சு நல்லா லவக்குன்னு திங்கணும். என்னது இது என் பக்கத்துக்கு வர? ஏய் போ சு. ஐயோ ஏய் போ. ஏய் ஷூ. ஏய் இது ரொம்ப கெட்ட பழக்கம். ஏய் மீன் குடி குடி. ஐயோ எல்லாமே போச்சு. ஐயோ எனக்கு மீன் வேணும். மீன் இல்லாம நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஓட்டுவேன்? ஐயோ நம்ம காசு போட்டு வாங்கிருக்கணும் போல. அந்த அக்கா காசுல வாங்கினால தான் இப்படி மாறிடுச்சு. தப்பு பண்ணிட்டேன். மீன் ஏன் காசுல வாங்கி இருக்கணும், அடுத்தவங்க காசுல ஆட்டையை போட்டு வாங்கிட்டேன். தப்பு தான். ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மீன் இல்லாம எனக்கு சோறு இறங்காது. பேசாம நம்ம சல்லக்கா வீட்டுக்கு போய் சோறு திங்கலாம். ஐயோ அவ வேற சோறு போடுவாளான்னு தெரியலையே. நட்டி போனாலும் வீட்டை விட்டு விரட்டிட மாட்டா. கொஞ்சம் சோறு வாங்கி தின்னுட்டு வந்துடலாம். ஐயோ நமக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஏய் யாரும் பார்க்கல, நல்ல வேலை. ஊர்பட்ட பேர் நெட்டில் சமைச்சு போட்டிருக்காளுங்க. எது டேஸ்ட்டாக இருக்கும்னு வேற தெரியல. எல்லாத்தையும் பார்ப்போம், எது ஈஸியாக இருக்கோ அதை சமைப்போம். இந்த பிள்ளை நல்லா சமைக்குதே, நல்லா இருக்கு, ஈஸியாக இருக்குது. இப்படி சீக்கிரம் சமைச்சு பிள்ளைங்களுக்கு நல்ல சோறு போடுவோம் வயிறார. ஏய் ராக்கு, என்னடி ஊடே நாறுது, மீன் வரைய அடிக்குது. சட்டுன்னு கிளீன் பண்ணிட்டு குழம்பு வீடி. யோ உனக்கு எங்கே நோகுது? திங்கும் போது வாட தெரியாது, இப்போ மட்டும் வாட தெரியுதோ இந்த மனுஷனுக்கு? போய் கிளீன் பண்ணு போ. நான் போயிட்டு வெங்காயத்தான் உரிக்கிறேன். ஏய் ரோட்டன் ஏண்டி வாசல்ல நிக்கிற? வா உள்ள. எது ரோட்டில் வந்திருக்காளா? ஐயோ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஏண்டி ராக்கு பயப்படுற? ஏன் என்ன எதுக்கு பயப்படுற? யோ ஒன்றும் இல்லையா, அவ ஏதோ கேமரா வச்சுட்டு அலையறான்னு தெரியல, போன் வச்சு நோண்டிட்டு இருந்தா, அதை சொன்னேன். அடி பாவி, சொல்ல மாட்டேன்னு 4 கிலோ மீன் வாங்கிட்டு ஊடு வரைக்கும் வந்துட்டா என் புருஷன்ட்டு சொல்றதுக்கு. இதை திருந்தவே மாட்டாளா? என்னங்கடி 2 பேரும் சோகமா இருக்கீங்க? அவன் நடன அழுதுகிட்டு வர, நீ நடன மூஞ்சி தொங்க போட்டு வச்சிருக்க. இன்னும் மட்டும் என்கிட்ட கத்தினி அடி. யோ உன்ட்ட எத்தனை தெரியாது சொல்றது? என் ஃப்ரெண்ட டீ சொல்லாதுன்னு என்ன வாடி போடுங்க? யாராக்கு இதுக்கு போய் கோவிச்சுக்கிற? அவங்க அம்மாவையும் அப்பாவையும் நீ அப்பான்னு சொல்ற. அப்ப எனக்கு மாமா தானே முறை பொண்ணுடி. சரி போங்கடி, நான் போறேன். ஏ ரோட்டனே, என்னடி ஊடு வரைக்கும் வந்திருக்கேன்? ஏடி வேணும்? ஏக்கோ நான் மீன் தூக்கிட்டு வந்தேன்லக்கா. அங்க காக்காவா புறாவான்னு தெரியலக்கா. மீனை தட்டி விட்டு எல்லாத்தையும் தூக்கி போயிருச்சுக்கா. குழம்பு வைக்கலக்கா, குழம்பு வைக்க மீன் இல்லக்கா. அதுக்கு என்னடி தப்பான மீன் இங்கே தான் வச்சிருக்கேன். நான் உங்க மாமாவை கிளீன் பண்ண சொல்லிவிட்டு 10 நிமிஷத்துக்கு குழம்பு வைக்காண்டி இங்கேயே சாப்பிட்டு போயிருங்க. ஏக்கா உன் மனசை புரிஞ்சிக்காம உன் காசுல மீன் வாங்கின இல்லக்கா, உன்னை கஷ்டப்படுத்தி. அதனால தக்கா அந்த மீன் வந்து காக்கா பிடுங்கிட்டு போச்சு. என்ன மன்னிச்சிருக்கா. ஏய் பரவாயில்லடி, இதுல என்ன இருக்குது? நான் உனக்கு மீன் வாங்கி கொடுத்தேன், நம்ம ஃப்ரெண்டுன்ட்டு. இதுல என்னடி இருக்கு? அதெல்லாம் நான் எதுவும் நினைக்கல. சரியா இப்ப பாரு, நான் மீன் குழம்பு வச்சுட்டு வரேன். சோறு எல்லாரும் சேர்ந்து திங்களா என்ன?
அக்கா ரொம்ப நல்லவங்க, அக்கா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். ஏ ரோட்டன் என்னடி பண்ணுன சொல்லுடி மாமா கிட்ட. யோ போய் அங்கிட்ட. அடி பாவி, போங்கடி பீ தச்சிருக்கீங்களா?